வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. பல்லவிய கூட்டிட்டு வந்துட்டு பார்வதி, அர்ஜுனும் மாறி மாறி சொல்கிறாங்க அவங்க என்னென்ன வேலை பண்ணாங்கன்னிட்டு. அவங்கள கையும் களவுமா பிடிச்சேன்னு சொல்கிறாங்க பிளான் பண்ணி. அதுக்கு அது மட்டும் இல்லை, இவங்க இது மட்டும் பண்ணல, வேற ஒரு வேலை கூட பண்ணியிருக்குன்றாங்க. அது என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அஜய் அஞ்சய் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோமே, அதை வீடியோ எடுத்து மீடியாவில் போட்டு நம்மளை குடும்பத்தில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்காக சண்டை வரணுன்றதுக்காக இவ பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. எதிரி மாதிரி இந்த இடத்துல செயல்படுறானாக்கா. இவ இந்த வீட்டுக்கு வாழ வரல. இவ்வளோ ஐயப்பான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் கண்ணனுக்கு. இவளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததில்ல. இவ்வளோ நம்ம நம்பணும். கல்யாணம் பண்ணி கண்ணனோட வாழ்க்கை நாசமாக போச்சு. இப்போ பார்த்தீங்களா இவ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கா. இவ்வளோலாம் நம்ம நம்பணுமே. இவன் நல்லவளே கிடையாது. பிளான் பண்ணி அதெல்லாம் வந்திருக்கா நம்மளோட குடும்பத்தை அழிக்கிறதுக்காகன்ட்டு பார்வதியும் அர்ஜுனும் மாறி மாறி சொல்கிறாங்க. அதை கேட்டது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கனாக்கா இந்த குடும்பத்துலேருந்து நீ இந்த எப்படிமா அதை பண்ண முடிஞ்சது, நீ எதுக்காக அந்த மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு விஸ்வநாதன் கேட்குறாரு. இவங்க அழுகுறாங்களே தவிர எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், இல்லாட்டி வீட்டை விட்டு வரட்டணுன்ட்டு இவங்க எல்லாருமே வெளிப்போன்னு தள்ளுறாங்க. இதை பார்த்து சொல்கிறாரு விஸ்வநாதன், இருங்க இருங்க, முதல்ல மார்கதரிசிக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போட்டோம் சொன்னோன்னு. அது கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க. அர்ஜுன் ஃபோன் பண்ணுறாரு அவங்க அப்பாவுக்கு. அங்கிள் நீங்கள் வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் பேசணுன்னுட்டு கேட்டாங்க. அவர் எதுவும் காரணம் சொல்ல மாட்டாருன்ட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு பல்லவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் எடுக்கிறது அவங்க தடுக்கிறாங்க வீட்டில். அதனால் இவ்வளோ ஃபோன் எடுக்கல, என்னன்னு தெரியலன்ட்டு இவங்களே வராங்க. வந்துட்டு என்ன விஷயம், எதுக்காக அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கன்ட்டு கேட்குறாங்க. எல்லார்கிட்டையும் வந்துட்டு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. பல்லவிக்கிட்ட வந்து கேட்டால் அவங்க அழுகுறாங்களே தவிர அவங்களும் பதிலே சொல்ல மாட்டாங்க. திரும்ப வந்துட்டு விஸ்வநாதன் கிட்டே கேட்குறாங்க, என்ன விஸ்வநாதா என்ன ஆச்சு, எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்ட்டு கேட்கும்போது நாங்கள் எதுவுமே சொல்ல விரும்பல, இந்த சூழ்நிலை உன்னை பார்க்குறேன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லும் போது கிட்டே ஷாக்காக வராரு. எதுக்காக அப்படி சொல்லுங்கன்னு கேட்டவுடனே ஆளாளுக்கு மாறி மாறி நீங்கள் எதுவும் விசாரிக்காதீங்க, முதல்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, வீட்டில் போயிட்டு கேட்டுங்கன்ட்டு கண்ணன் சொல்கிறாரு. அதை கேட்டதும் எதுவுமே சொல்லாமல் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னால் நான் எப்படி கூட்டிகிட்டு போவேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் சொல்லும்போது அதுக்கப்புறமா அர்ஜுன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அழுதுகிட்டே பல்லவி போட்டு அடிக்கிறாரு. நீ ஒழுங்காக இருக்கணுன்ட்டு நான் அவ்வளோ தூரம் சொல்லிக்கூடும் நீ உன்னோட புத்தி காட்டிட்டு இல்லைன்னுட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்கிட்டேன்ட்டு அவர் வந்துட்டு அடிச்சுட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு விஸ்வநாதன்ட்டு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த குடும்பத்தில் நான் சம்மந்தம் வச்சுன்னு ஆசைப்பட்டேன், இவளோட புத்தியை தெரிஞ்சு கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு தானிட்டு எனக்கு இப்போ நான் உணர்ந்துட்டேன். இவ குடும்பத்தை இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல, நானும் அட்வைஸ் சொல்லி தான் பார்த்தேன், ஆனால் அவள் அப்படியே தான் இருக்கா, மாறலன்ட்டு நல்லாவே தெரியுது, என்னை மன்னிச்சிருப்பான்ட்டு இவர் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறமா பார்வதி வந்து கேட்குறாங்க, நீ இவ்வளோ தூரம் வன்மத்தோட இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக நீ எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு கடைசியாக வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் நான் வேணும்னு அதை பண்ணன்ட்டு பல்லவி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா எப்போ பாரு விஸ்வநாதன் கிட்டே போட்டி போட்டுக்கிட்டே பிஸ்னஸ் அது இதுன்ட்டு அவர் காலத்தை இப்படியே கழிச்சிக்கிட்டு இருக்காரு, எங்களெல்லாம் அவர் கவனிக்கிறதே இல்லை, இதனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நொந்து போயிட்டோம், அதுக்காகத்தான் என்னோட வலியை உணர்த்துன்றதுக்காக தான் இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்காக நீ இப்படி பண்ணுவதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்றாங்க. இல்லை நான் அதுமாரி பண்ணுறதுக்கு காரணமே என்னோடய மன பாதிப்பில் இருந்தேன், நான் என்னோடய வலியை நீங்களாம் உணரணுன்றதுக்காக தான் அதெல்லாம் வேணும்னு தான் பண்ணுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோவில் பல்லவி கூட்டிகிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா கிளம்பிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.